5.3ல 5th சம்மு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்குவேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ, ஏயின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்கு. இஃப் த லைன் த்ரோ -2,3 and 8,5 இஸ் பெர்பெண்டிகுலர் டுன்னு கொடுத்துருக்கு. இஸ் பெர்பெண்டிகுலர் டு y ஈக்குவல் டு ஸ்மால் ax + 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்மால் ax + 2 கொடுத்துருக்கு. அந்த ஸ்மால் ஏ கண்டுபிடிக்கமா? எப்படி செய்யலான்னு ஒரு ஐடியா? எப்படா செய்யலாம்? சரி கவனி. டேய் இங்கனுக்கு என்னடா கொடுத்துருக்கோனே? பெர்பெண்டிகுலர் டு இந்த லைனா ஏமா கவனிச்சுக்க. டே பெர்பெண்டிகுலர் டு இந்த லைன் அப்படின்னு சொல்றான். 2 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஒன்று ஏன்னு எடுக்கிறேன், தரிசித்து பார்த்துக்கோ. ஒன்று பின்னு எடுக்கிறோம். இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப்னா எம் 1ன்னு எழுதிக்கிறேன். y2 - y1 / x2 - x1. அப்போ இது x1 y1, இது x2 y2. அப்போ இல்லை y2 - y1 / x2 - x1. ஸ்லோப் 5 - 3 கீழே 8 + 2. அப்போ என்ன வரும்டா? 2/1/5. இது என்னடா தம்பி? சரி m1. இப்போ இதை எடுத்துட்டு வரேன். y ஈக்குவல் டு ax + 2. இதில் y ஈக்குவல் டு mx + cன்னு போடலாம்ல. கம்பேர் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணால் m கிடைக்குமா பாரு. இது m2ன்னு வேணா வச்சுக்கிறவா. அப்போ m2 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? a. ஏன் சார் இதை கண்டுபிடிச்சி? ஏன்னா பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தோம். வெரி குட். சொல்லு. அவ்வளோதான். m1 × m2 ஈக்குவல் டு இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ 1/5 இன்ட்டு அங்கே என்ன வச்சு ஏ ஈக்குவல் டு அப்படியே மல்டியில் பண்ணால் a/5 ஈக்குவல் டு -1. கிராஸில் கொண்டு போ. a ஈக்குவல் டு அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. என்ன அர்த்தத்தில் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கோ. என்ன அர்த்தத்தில் செஞ்சுருக்குன்னு பார்த்துக்க. இந்த கணக்குக்கு m1 கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கு அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? m2. அது ஏன் ரெண்டே மல்டிப்ளை பண்ணி -1 வச்சுருக்கேன். m1 × m2 = -1 வச்சுருக்கேன் பாரு. ஏன் வச்சேன்? கொஸ்டினில் பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்கு. கொஸ்டினில் பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்கனால இந்த இது பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இல்லை சென்டென்ஸ் எழுதினாலும் சரி. சப்போஸ் இந்த கொஸ்டினில் பேரலல் கொடுத்துருந்தா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். m1 ஈக்குவல் டு மறந்துடாத. இதுதான் கரெக்டான கண்டிஷன். இந்த இடம் தான். m1 கண்டுபிடிச்சிட்டேன், m2 கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டே மல்டிப்ளை பண்ணி -1 வச்சுருக்கேன். ஏன் வச்சுருக்கேன்னா பெர்பெண்டிகுலர் கொடுத்தனால. பேரலல் கொடுத்துருந்தா இணைன்னு சொல்லுவா தமிழில். இது வந்து செங்குத்துட அருள். இந்த இடத்துல இணைன்னு கொடுத்துருந்தா m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு வச்சு ஆன்சர் எடுக்கணும். சரிதா? இது மாதிரி கணக்கெல்லாம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்து பொறுமையாக படிச்சுக்க. நிதானமா. சரி. டேய் கவனி. 6th ஒன்று, த ஹில் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு ஹில்லு வந்து குன்றுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, மலைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அது என்ன ஃபார்மெட்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மீனிங் வந்து இப்படி வரணும். 90 டிகிரி வரணும் ஏதாவது ஒரு இடத்துல. இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இட்ஸ் ஃபுட்டு அட்டுன்னு கொடுத்துருக்கு. இட்ஸ் ஃபுட்டு அட்டு அப்படின்னு கொடுத்து, இது ஃபுட்டு கிடையாது, இதுதான் ஃபுட்டு. இது ரைட் ஆங்கிள். இந்த இடம் தான் என்னது? ஃபுட்டுனா அடிப்பாகம், இது அடித்தளம் சொல்றது. அதுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கு 19, என்னதுடா 3. டே கவனி. அதுக்கு அடுத்து இன்க்ளினேஷன் ஆஃப் த ஹில் அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்க்ளினேஷன் ஏற்கனவே என்ன சொன்னல, தீட்டா. கிரவுண்ட் இஸ் எவ்வளவா? 45 டிகிரி. இதுதான் கிரவுண்டு. இதுதான் கிரவுண்டு. இது மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளவு? 45 டிகிரி. என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹில் அப்படின்னு கேட்டிருக்கு. இதோட இது என்னன்னு கேட்டிருக்கு? ஈக்குவேஷன். இதாண்டா ஹில்லு. இதனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்கு. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாரு. இது ஏ, இது பி, இது சி.
ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹில் ஜாயினிங் த ஃபுட் அண்ட் என்னடா அது, இதுதான் ஃபுட்டு தெரியுதா, இதுதான் என்னது, அவன் கேட்டிருக்கிறது இந்த ஏபி ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். கேட்டிருக்கிறது வந்து ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்றது எழுதுனா எழுதலாம், ஏபி த டாப் ஆஃப் த ஹில் அப்படின்னு எழுதலாம். தமிழ் என்னன்னா குன்றின் மேல்புறம், குன்றின் மேல்புறம் ஏ என்க, குன்றின் கீழ்ப்புறம், குன்றுன்னு கொடுத்துருக்கான் மலைன்னு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கேன் தெரியல, ஹில்லுன்னா குன்றுன்னு சொல்லுவாங்க. பி பி த ஃபுட் ஆஃப் டாப் ஆஃப்டாது ஃபுட் ஆஃப் த ஹில் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஏபி கேட்டிருக்கு. அம்மா பார்த்துக்கோ, ஈக்குவேஷன் ஏபின்னு அர்த்தம். ஃபைண்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. டேய் எழுதியிருக்கிறது புரியுதான்னு பார்த்துக்க. சும்மா ஒரு ப்ரெசன்டேஷனுக்காண்டி எழுதியிருக்கேன், ஒரு ப்ரெசன்டேஷனுக்காண்டி எழுதியிருக்கேன். இதுக்கு மேலே தான் ஆன்சரு. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். இந்த ஏபியை கண்டுபிடிக்கணும். எப்படி ஒரு ஃபார்முலா வந்து 2 ஃபார்முலா அதில் விட்டுருக்கோம். நம்ம அடுத்து தேவைப்பட்டு அப்புறம் எழுதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சரி பரவாயில்ல. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து கமனி கொஞ்சம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். டே ஒரு பாயிண்ட் x1 y1 வச்சுக்கோ. ஒரு ஸ்லோப் வந்து எம்னு வச்சுக்கோ. 2 ஈக்குவேஷன் இருக்கு. y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1, இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்று y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1/m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1, இது வந்து பேரலல்னு அர்த்தம், இது பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். நல்லா கவனிச்சு பாரு. ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்பு. ஒரு பாயிண்ட்னா இந்த இருக்கு x1, இந்த இருக்கு என்னது ஒரு பாயிண்ட்னா சேர்ந்து அதானே, ரைட்டு. இது என்னது எம், ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்பு. இது வந்து நம்ம ஈக்குவேஷன்ல வரும் ஆன்சர்லே. எது எக்ஸ், அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன மற்றதுக்கு இருக்குன்னு பார்த்துக்க. இதில் எம்முக்கு போல இங்கே என்ன போட்டிருக்கேன் பார்த்துக்க, -1/m. -1/mனா நான் இருக்கான்னு பாரு, பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்புன்னு சொல்லி கொடுத்தான். 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப்பு கண்டுபிடிச்சா அப்படியே எடுத்துடலாம். பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்புன்னு கேட்டால் எம்மு கண்டுபிடிச்சிட்டு -1/m மாற்றணும். பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்புன்னு கேட்டால் எம்மு கண்டுபிடிச்சிட்டு அது என்ன மாற்றணும், -1/m. இப்போ அவன் கேட்டிருக்க ஈக்குவேஷன் பெர்பெண்டிகுலர் நீ கண்டுபிடிக்கணுமா, சும்மா சாதாரணமாக கண்டுபிடிச்சா போதுமா பேரலல்னு? பொறுமையா நிதானமா பதில் சொல்லல கரெக்டாக சொல்லு. இதை வச்சு தான் செய்ய முடியும். கேட்குற கேள்வியை கரெக்டாக என்ன சொல்கிறாங்க வாத்தியார் அப்படின்னு கேட்டுட்டு தான் சொல்லணும் பதில். இப்போ நான் எழுதின கொஸ்டினுக்கு இதை ஃபைன் பண்ணணுமா இதை ஃபைன் பண்ணணுமான்னு இருக்கு. அதில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுல 19,3, இந்த இது ரெண்டுக்கும் போட்டுடலாம். அப்போ என்ன வேணும், தீட்டா கொடுத்துருந்துச்சுல, அப்போ எம் ஈக்குவல் என்ன வந்துடும், tan தீட்டா. பொறுமையாக பேசுன்னு சொல்லிட்டே இருக்கேன். எம் ஈக்குவல் டு tan தீட்டா, எம் ஈக்குவல் டு tan 45, எம் ஈக்குவல் டு 1. அந்த 1 எடுத்து தான் கணக்கு செய்யணும் இந்த ஈக்குவேஷனில். புரியுதா சொல்கிறது? அப்போ புரிஞ்சுக்க. நான் அப்படியே ரிவர்ஸில் வரேன் அப்படின்னா இந்த இருக்கு. therefore the equation of AB அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போடணும். y minus y1 equal to -1/m into x minus x1. இப்போ m வேணும். ஃபஸ்ட்டு m வேணும் அப்படின்னா சைடில் கண்டுபிடிச்சிக்கிறேன், எல்லாம் ஒரிஜினல் தான். m equal to tan தீட்டா. தீட்டா கொடுத்துருக்கு எவ்வளவு, 45. அப்போ m equal to tan 45. அப்போ m equal to என்னது 1. இந்த m-ஐ எடுத்துட்டேன். இங்கே வர்றோம், ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அதுலேயே பாயிண்ட் கொடுத்துருக்கு 19,3. இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி வச்சுக்கலாம், x1 y1 வச்சுக்கலாம். இப்போ அப்ளை பண்ண போகிறேன். y மைனஸ் y1 என்ன இருக்குன்னு பாரு, இந்த இருக்கு 3. அதிலே பார்த்து சொல்ல இல்லையா, -1/m என்ன இருக்கு பாரு 1. எக்ஸ் மைனஸ் x1 என்ன இருக்கு 19. அவ்வளோதான். -1/1னா -1, எக்ஸ் மைனஸ் 19, இங்கே y மைனஸ் 3. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டுக்க. எப்படி -1 × x எக்ஸு, இங்கே என்ன இருக்குது y மைனஸ் 3. இது இங்கிட்டு கொண்டு வந்துரு,
ஏன்னா மைனஸில் இருக்குது, ப்ளஸ் ஆகட்டும். ப்ளஸ் எக்ஸ், இது ப்ளஸ் ஒய் தான், -3 தான். இங்கிட்டு வந்தால் -19 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் என்ன வரும் 22 ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் அந்த கொஸ்டினுடைய ஆன்சர், ஏபிக்கு உள்ள ஆன்சர். புரியுதான்னு பாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய திறமைக்கு சவால். உன்னுடைய திறமைக்கு இதுதான். இந்த மாதிரி பசங்களுக்கு கேட்குறது வந்து ஒரு டேலண்ட்டுக்காண்டி கேட்குறது. டக்கு டக்குன்னு செய்ய முடியாது. யாராலும் செஞ்சாலும் யோசிச்சு தான் செய்ய முடியும். புரியுதான்னு பாரு. மைனஸ் அப்போ என்ன தப்புன்னு பாரு. இதில் இந்த இடத்துல 90 டிகிரியை விட யூஸ் பண்ண வேணாம். டிகிரி அவன் ஏற்கனவே என்ன செஞ்சு கொடுத்துருக்கான்டா, 45 கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்த எம்னே வச்சுக்கலாம். ஏன்னா 19 இருந்தால் தான் உனக்கு அது -1/1 மாறும். பெர்பெண்டிகுலர்னா இந்த டிகிரி கொடுத்துருக்குல்ல 45, அதே யூஸ் பண்ணிக்க. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா மாற்றுறேன், எம்னே எழுதிக்கிறேன். எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. எம்முக்கு என்ன வந்துச்சு 1, எக்ஸ் மைனஸ் 19. அப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 19. ஒன் சைடாக கொண்டு வா. எக்ஸ் மைனஸ் 19 ப்ளஸ் ஒய் எங்கிட்டு போனால் மைனஸ் ஒய், -3 எங்கிட்டு போனால் +3 ஈக்குவல் டு 0. எக்ஸு சரியா மைனஸ் ஒய், இது ரெண்டும் சரினா 16 ஈக்குவல் டு 0. இதில் 90 டிகிரின்னு வச்சு நான் கண்டுபிடிச்சேன் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். ஆனால் அவன் ஆங்கிள் கொடுத்துருக்கனால இதே யூஸ் பண்ணிக்கும். இதே யூஸ் பண்ணிக்கன்னா எம்னு கண்டுபிடிச்சிட்டோம், பேரலே கண்டுபிடிச்சிக்க. பேரல் ஈக்குவேஷனே கண்டுபிடிச்சிக்க மறந்துடாத. பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் போட்டுற வேண்டாம். புரியுதான்னு பார்த்துக்க. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கையில சொன்னேன், 2 பாயிண்ட்டை கொடுத்து நிறையா கேள்விகள் கேட்கலாம்னு. 2 பாயிண்ட்டை கொடுத்து மிட் பாயிண்ட் கேட்கலாம், 2 பாயிண்ட்டு கொடுத்து ஸ்லோப் கேட்கலாம், 2 பாயிண்ட்டு கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நடுப்புள்ளி கேட்கலாம், சாய்வு கேட்கலாம், இல்லைன்னா நேர்கோட்டின் சமன்பாடு கேட்கலாம். கொஸ்டினை பார்த்துக்க. இப்படி கொடுக்குற பேர் 2 பாயிண்ட்டுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் 2 பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். அன்றைக்கே சொல்லிட்டேன், பாயிண்ட்டுன்றது புள்ளி கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காத, வராதாலும் தெரியல. அன்றைக்கே விளக்கம் கொடுத்துட்டேன். ஒரு எக்ஸு ஒரு கமா ஒய்ன்றதுக்கு பேர் தான் கோஆர்டினேட். இதுக்கு பேர் தான் பாயிண்ட்டு, புள்ளி. தமிழில் வந்து கோஆர்டினேட், இங்கிலீஷில் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. ஆய அச்சு தூரங்கள் அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டும் சேர்ந்தா தான் ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. நீ வாட்டில் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி இதுதான் பாயிண்ட்டுன்னு சொல்லிடாத. அது இல்லை அர்த்தம். அது ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். சரி பார்த்துக்கோ. நான் வர்றது பாதி பேருக்கு சில நேரத்தில் வந்துடும் இருந்துடுறியா சொல்ல நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ 2 பாயிண்ட் கொடுத்து இங்கே என்ன கேட்டிருக்கு பார்த்துக்கோ. பாயிண்ட் ஈக்குவேஷனா லைன். அப்போ ஒரு இதை வந்து ஏன்னு எடுத்துக்குவோம், 2,2/3. பின்னு எடுத்தோம்னா -1/2, -2. ஈக்குவேஷன் ஆஃப் ஏபின்னு எழுதுறேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஏபின்னு எழுதுறேன். y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. புரியுதான்னு பார்த்துக்க. 2 பாயிண்ட்டுக்குள்ள ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை நான் எழுதி போட்டிருக்கேன். நேற்று நம்ம எழுதி போட்டேன் ஸ்டார்டிங்கில். இந்த எக்ஸசைஸில் ஸ்டார்டிங்கில் எழுதி போட்டிருக்கேன். ஒரு 4-5 ஃபார்முலா. y equal to mx plus c, அடுத்து இது 2 பாயிண்ட் ஃபார்முலா. அதே மாதிரி x by a plus y by b equal to 1. இந்த மாதிரி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணால் தான் நம்ம எழுத முடியும். நான் திருப்பி சொல்லிட்டேன். அதாவது ஒரு சில பேருக்கு 2 பாயிண்ட் கொடுத்து மிட் பாயிண்ட் என்னன்னு கேட்கலாம், ஸ்லோப் கேட்கலாம். இதுக்கெல்லாம் நீ ஃபார்முலா தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் இதையே செஞ்சு வைக்க முடியாது. இதுதான் கணக்கு. 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஏதாவது இது ஒரு கணக்கு, அது ஒரு கணக்கு. ஏதாவது கணக்கு எடுத்துக்க. இந்த கணக்கு வேணாலும் வச்சுக்க. 2 பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க, நடுப்புள்ளி காண்க அப்படின்னு கேட்பாங்க. 2 பாயிண்ட்டுக்கு சாய்வு காண்க, ஸ்லோப் காண்கன்னு கேட்பாங்க. இது எல்லாமே ஒன்று கிடையாது. இது வந்து ஈக்குவேஷன். 3மே ஒன்று கிடையாது, வெவ்வேறை. இது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்றது நடுப்புள்ளி தமிழில். இது ஸ்லோப் அப்படின்றது சாய்வு. சாய்வு. இது வந்து நேர்கோட்டின் சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது வந்து நேர்கோட்டின் சமன்பாடு. ஒவ்வொன்றும் வார்த்தை வித்தியாசம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கு ஃபார்முலா மாறும். மிட் பாயிண்ட் அப்படின்னா x1 + x2/2, y1 + y2/2. x1 + x2/2, y1 + y2/2. 2 சைடும் ப்ராக்கெட் போடணும். ரிசிலாம் ப்ராக்கெட்டே போடுறது கிடையாது. அந்த பேப்பரெல்லாம் இருக்கத்தான் செஞ்சு ப்ராக்கெட்டே இல்லை. பேரலோகிராமுக்கு டயகனலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிய
பேரலோகிராமுக்கு டயகனலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி சும்மா எழுதி வச்சிருக்கீங்க. பாயிண்ட்னா பாயிண்டாக தான் எழுதணும், ப்ராக்கெட்டை போட்டு தான் எழுதணும். நான் சும்மா எழுதலையே, கவனிச்சு பாரு. இதுக்கு போய் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ஈக்குவேஷன் அப்படின்னா நடுவில் ஈக்குவல் போட்டிருக்கு, அப்படி தான் எழுதணும். அதில் எங்கே நடுவில் ஈக்குவல்ட்டு சொன்னேன்? x1 + x2/2 கமான்னு தான் சொன்னேன். அப்போ அது இது ஒன்று மாதிரி அர்த்தம், இது மாதிரி அது அர்த்தம். அப்போ ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு இது ஓப்பன் ப்ராக்கெட், ரெண்டு சைடு ஓப்பன், ரெண்டு ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். அதே மாதிரி ஸ்லோப் அப்படின்னா m ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம் சென்டென்ஸு. m ஈக்குவல்ட்டு y2 - y1/x2 - x1. y2 - y1/x2 - x1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கேள்வி கேட்டதுக்கு தகுந்தாப்புல இங்கே ஃபார்முலா ஃபிட் பண்ணுறான். அப்போ நடுப்புள்ளி கேட்கல, ஸ்லோப் கேட்கல, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்கு. அதனால் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நீனே செஞ்சிடலாம். இது x1 y1 ஃபஸ்ட்டு ஒன்று, ரெண்டாவது x2 y2. இதில் அப்ளை பண்ணி 2 மார்க் தான், இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். y மைனஸ் y1 இந்த இருக்குது 2/3 பை y2 இந்த இருக்குது -2, இந்த மைனஸ் y1 என்ன இருக்குது 2/3, அவ்வளோதான். ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 என்ன இருக்குது பார்த்துக்க 2 பை x2 என்ன இருக்குது -1/2. நடுவில் ஒரு மைனஸ், x1க்கு என்ன இருக்குது இந்த இருக்குது 2. பார்த்து பொறுமையாக எழுது, வெறும் 2 தான், அப்படியே போட்டேன். இப்போ இது ஃப்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லி பயந்துடாத. இது அப்படி குறுக்க பெருக்கிக்க, இதையும் குறுக்க அப்படி பெருக்கிக்க. 3y - 2 3, அவ்வளோதான். (3) ஹோல் 3 2s are 6, -6 - 2/3. பொறுமையாக தான் செய்யணும், பயன்தான் ஒன்றும் செய்ய முடியாது. மேலே உள்ளது சாதாரணமாக இருக்குது, x - 2. கீழே உள்ள அப்படி கிராஸ் பண்ணால் -1 2 2s are 4 பை என்னது 2, அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. சரி, இப்போ மேலே உள்ளதை எழுதிட்டு கீழே ரிசிப்ராக்கல் பண்ணுவோம். 3y - 2 டிவைடட் பை என்னது 3 இன்ட்டு இது அப்படியே கீழே உள்ளதை அப்படியே மேலே மாற்றி விடு. 3 இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும் -8. வாயில் சொல்லையில் கரெக்டாக சொல்லுங்க தம்பி. ப்ளஸ் மைனஸை விட்டுட்டு சொன்னீங்கன்னா தப்புன்னு அர்த்தம். விஸ்வாஸ் சர்வேஸ் பார்த்துக்குங்க. நான் ஏன் திருப்பி தப்புன்னு நான் 8ன்னு சொல்லிட்டு போக மாட்டேனா? தப்பு வரத்தான் செய்ய, நம்ம தான் சரி பண்ணிக்கிறேன்னு, தப்பை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பார்த்துக்கோ. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா -5/2. 2 மேலே கொண்டு போயிரு. 2 இன்ட்டு x - 2 ஹோல் டிவைடட் பை -5. இது 3 வேணால் அடிச்சுக்கோ. மிச்சம் இங்கே என்ன இருக்குது 3y - 2 டிவைடட் பை என்ன இருக்குது -8. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கன்னா இந்த -5 வந்து இந்த -5 டிவைடில் இருக்குது, இங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும், இங்கே முன்னாடி வந்து நின்றோம். இந்த -8 கீழே டிவைடில் இருக்குது, இங்கிட்டு போனால் இங்கே வந்து நின்றோம். அப்போ இதோட இது சேர்ந்துச்சுன்னா -5 இன்ட்டு 3y - 2 இப்படித்தான் நிற்கணும். இங்கிட்டு போனால் ப்ளஸ்ன்னு சொல்லி போடாத. இது டிவைடில் இருக்குது, வகுத்தலில் இருக்குது, இங்கிட்டு போனால் பெருக்கல் ஆயிரும்னு அர்த்தம். இங்கிட்டு -5 இருக்குது, அங்கிட்டு போய் ப்ளஸ் ஆயிரும்னு சொல்லிடாத, சொல்லிட்டேன். ஈக்குவல்ட்டு இது இங்கிட்டு போனால் இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 2 இருக்குது, -8 2s are 16 x - 2, அவ்வளோதான். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா உள்ளே அப்படி மல்டிப்ளை பண்ணணும். 5 3s are 15y ப்ளஸ் 5 2s are 10 ப்ளஸ் 10 -16x ப்ளஸ் 32. இது ரெண்டையும் இங்கிட்டு கொண்டு வா. இங்கிட்ட ரெண்டையும் கொண்டு வரையில் ஏன்டா சேராமல் இங்கிட்டு கொண்டு வரான்? இங்கிட்டு கொண்டு போகலாம்ல, ஏன் இங்கிட்டு கொண்டு வரான்? எக்ஸ் வந்து எதில் இருக்கணும், இது மைனஸில் இருக்கனால இங்கிட்டு கொண்டு வந்துரு. வெரி குட், கரெக்டு. 16x - 15y ப்ளஸ் 10 -32 ஈக்குவல் டு 0. அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 16x - 15y -22 ஈக்குவல் டு 0. ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோ. இதுதான் இதுக்குள்ள ஃபஸ்ட்டு ஆன்சர், ஒரு கணக்குக்குள்ள ஆன்சர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 2 மார்க் தான். ஆனால் உனக்கு சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் ஒரு மாதிரியாக இருக்குது, ஃபார்முலா மேலே இருக்குது. அதை ஃபார்முலா அப்ளை பண்ணி இழுத்துக்கிட்டே வர்றேன் கணக்கு, அவ்வளோதான். நீ வாட்டில் பெரிய கணக்காக இருக்குன்னு நினைக்கிறாத, 5 மார்க் நினச்சிக்கிட்டு இருக்காத, தவறு. அதே மாதிரி செகண்ட் சம் செஞ்சோம்னா அகைன் A 2, 3 B -7 -1
ஏபி கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஏபிடா, சரியா? ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை, அவ்வளோதான். இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வச்சுக்கோ, இது எக்ஸ் டூ ஒய் டூன்னு வச்சுக்க. பார்த்துக்க, ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன இருக்குது 3 பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஒய் டூ இந்த இருக்குது மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் 2 வெறும் 2, எக்ஸ் டூ என்ன இருக்குது மைனஸ் 7 மைனஸ் எக்ஸ் ஒனுக்கு வந்து 2. அப்போ ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 9. 2 மைனஸ் அடிச்சுக்கலாம் கீழே, சரியா? மறந்துடாத. அப்போ இங்கிட்டு கொண்டு வா, 9 இன்ட்டு ஒய் மைனஸ் 4 ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு, இது இங்கே போகணும், 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அடுத்த ஸ்டெப் உள்ளே கொண்டு போக அப்படியே 9y 4x, இதை எங்கிட்டு கொண்டு போயிரு, ஏன்னா அது ப்ளஸ் தான். 4x மைனஸ் 8 மைனஸ் 9y ப்ளஸ் என்னதுடா 27 சீக்குவல் டு 0. 4x மைனஸ் 9y இது ரெண்டும் சரி பண்ணு, ப்ளஸ்ஸு 19 ஈக்குவல் டு 0. புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. என்ன வருதுன்னு பாரு. நான் தப்பாளி இருக்கேனா பார்த்துக்க, நான் தப்பாப்பாளி இருக்கேனா பார்த்துக்க, மாற்றிக்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. நம்மளா எழுதுறது தான், தப்பு வரத்தான் செய்யும், சரி பண்ணிக்க. ப்ளஸ்ஸு மைனஸ் விட்டுறக்கூடாது, பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும். கவனி, இந்த இதெல்லாம் கேட்பாங்க, பயந்துடாத. கணக்கை பார்த்துட்டு சென்டென்ஸாக இருக்கா அப்படின்றனால பயந்துடக்கூடாது. இதில் வந்து ஒரு கேட் வந்து லொக்கேட்டட் அட் த பாயிண்ட், ஒரு பூனை வந்து ஒரு இடத்துல நிற்கிது, அந்த இடத்துக்கு லொக்கேட் பண்ணியிருக்காங்க நம்ம பாயிண்ட்டை. -6, -4. பாட்டில் வந்து மில்க் அங்கே இருக்குது, சரியா சொல்கிறது? பூனோடைய லொக்கேட் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்கான் அவனே, நம்மளே எடுத்துக்கிடுவான். ஏ -6, -4. கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னும் ஒரு பாயிண்ட் பின்னு வேணால் வச்சுக்க. இதில் மில்க் பாட்டில் இருக்குது, சரியா சொல்கிற? புரியுதான்னு பார்த்துக்கோ. மில்க் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லையில் இதோட ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். இதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்கான். இந்த இங்கே இருக்கு பாரு, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் என்ன கேட்டிருக்கு, பாத். இதோட இது என்னது பாயிண்ட்டு 5,11. அப்போ 2 பாயிண்ட் இருக்குது, ஈக்குவேஷன் கேட்டிருக்கான்னு அர்த்தம். 2 பாயிண்ட் ஃபார்முலா, அவ்வளோதான். சொல்யூஷன் போட்டு படம்லாம் வர வேண்டியதில்லை, ஒன்று தெரியறக்காண்டி சொன்னேன். ஏ வந்து -6, -4, பி வந்து 5,11. இது x1 y1 x2 y2. பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோ. ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி, ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி ஒய் மைனஸ் ஒய்1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 பை 2 மைனஸ் x1. ஒய் மைனஸ் ஒய்1 -4 என்ன 4 ஆயிரும், y2 11 ப்ளஸ் 4 மறுபடியும் தானே ஆகும், ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 -6 என்ன ஆயிரும் +6. x2 என்ன இருக்குது 5 மைனஸ் மறுபடியும் என்னது +6. அப்போ y + 4 பை என்ன வந்துடும் 15, x + 6 பை என்ன வந்துடும் 11. கிராஸில் கொண்டு வா, கிராஸில் கொண்டு போயிரு. 11 இங்கே வந்துடும், y + 4 இங்கே வந்து 15 இன்ட்டு x + 6 இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. 11y + 44 இது 2 மல்டிப்ளை பண்ணிக்க. 15x + 90, சரியாடா? இங்கிட்டு கொண்டு வா, சரியா? பார்த்துக்கோ ரைட்டாக தப்பானு. அடுத்து இது இங்கிட்டு கொண்டு போ. 15x -11y + 90 -44 = 0. 15x -11y ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வரும், -46 +46 +46 ஈக்குவல் டு இதுதான் விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன், அந்த பாத்தோட ஈக்குவேஷன். இது வழியாக நடந்து போனால் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் 2 மார்க் கணக்கு தான், நீ தான் பார்த்து இது பண்ணிக்கிறேன்னு. புரியுதான்னு பாரு. 10th சம்மு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் கேட்டிருக்கு. அப்துல்லா இங்கே கவனி, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு தான் கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் கேட்டிருக்கு. பேரலல் பெர்பெண்டிகுலர் அப்படிலாம் கொடுக்கல. பேரலல் பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்கா இல்லை.
ரிஷி கவனி சொல்கிறத ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு தான் கேட்டிருக்கு. கொஸ்டினை பார்த்துக்க, வாசிக்கையில் ரிஷி கவனி. இந்த கேட்டிருக்கு அப்படின்னா என்ன கேட்டிருக்குன்னு யோசிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்கு. அப்போ நான் யோசிக்கிற மாதிரி நீ யோசிச்சா தான் ஜெயிக்க முடியும். எரிச்சப்பட்டோம்னா கதைக்கு ஆகாது. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்றது இது ஒன்று, அடுத்து இது ஒன்று. வேகமாக மைண்டில் ரன்னிங்கில் எழுத முடியாது. ரன்னிங்கில் மூளையில் ஓடத்தான் விடணும். x/a + y/b = 1, y - y1 = m × x - x1, y - y1 = -1/m × x - x1. இதை ஃபுல்லாக ஓட விடணும் மைண்டில். அவன் தான் புத்திசாலி. எனி ஒன்று செலக்ட் பண்ணணும். எனி ஒன்று செலக்ட் பண்ணால் தான் அவன் கேட்குறதுக்கு ஆன்சர் எழுத முடியும். இது வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தால் அதுலேயே கீழே வருது 12ஆம் கணக்கா 11ஆம் கணக்கா 10ஆம் கணக்கோ 12ஆம் கணக்கை பார்த்துக்க. 12ஆம் கணக்கில் இன்டர்செப்ட் சார் கொடுத்துருப்பான் பாரு. அப்போ அந்த கணக்கு இது. இதில் சம்மந்தம் இல்லை இந்த கணக்குக்கு. டேய் கவனி அப்துல்லா. அடுத்து இது என்ன அப்படின்னா ஒரு எம் கொடுத்துருக்கு, ஒரு சி கொடுத்துருக்கணும். எம்ன்றது ஸ்லோப்பு, சின்றது ஒய் இன்டர்செப்ட். இதில் எங்கே கொடுத்துருக்கு? எம் கொடுத்துருக்கு, பாயிண்ட்ல கொடுத்துருக்கு. எம் கொடுத்துருக்கு ஸ்லோப்பு, இது எம், இது பாயிண்ட், ஒரு புள்ளி x1 y1. அப்போ எதை செலக்ட் பண்ணி இது ரெண்டும் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டான். இது 2 பாயிண்ட் ஃபார்முலா. 2 பாயிண்ட் ஃபார்முலானா இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் கொடுத்து இப்போ இந்த கேட் சம் செஞ்ச மாதிரி, அதுக்கு முன்னாடி செஞ்ச சம் மாதிரி 2 பாயிண்ட் இருக்கணும். அப்படின்னா தான் அப்ளை பண்ண முடியாது. இதில் பெர்பெண்டிகுலர் வார்த்தை இருக்கா? இல்லை. அப்படின்னா இதை எடுக்க முடியாது. அப்போ இதைத்தான் எடுத்து செய்யணும்.